தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு 2,00,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக காத்திருக்கீங்க. பல மாணவர்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரிசல்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் நாளைக்கு +2 மாணவர்களுக்கான ரீவேல்யூஷன் அல்லது ரீடோட்டலிங் 2 ரிசல்ட்ஸ் வந்து வர இருக்கு. இந்த ரீவேல்யூஷன் அண்ட் ரீடோட்டலிங் 2வோட ரிசல்ட் வந்து கட் ஆஃப் மார்க்கை பாதிக்குமா அப்படின்னு சில மாணவர்கள் மத்தியில் கேள்வி இருக்குது. ஏன்னா ரீவேல்யூஷனில் வந்து மதிப்பெண்கள் கூடுதலாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போலவே குறையிறதுக்குமான வாய்ப்பும் இருக்குது. பெரும்பாலும் ரீவேல்யூஷனில் ஸ்கேன் காப்பி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறதுனால மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் குறையிறது வந்து ரொம்ப குறைவான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. பட் இது பல ஆயிரம் மாணவர்களுக்கு இந்த ரிசல்ட்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சிரமம்தான். சில 100 மாணவர்களுக்கு இந்த ரீவேல்யூஷனில் வந்து மதிப்பெண்கள் கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடந்த ஆண்டுகளை பார்க்கும்போது இப்போ பேப்பர் வேல்யூஷனில் வந்து நிறையா சேஞ்சஸ் வந்திருக்கு. அதனால் வந்து மாணவர்கள் வந்து ரீவேல்யூஷன் ரொம்ப செலக்டடாக தான் போடுறாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் மதிப்பெண்கள் வர்றதில்ல. அவங்க எழுதியிருக்கிறதா நினைக்கிற அளவுக்கு ஸ்கேன் காப்பி வாங்கி பார்க்கும்போது இல்லை, நிறைய தவறுகள் செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ரியலைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் இந்த ரீவேல்யூஷனில் அதிகப்படியான மாணவர்களுடைய மதிப்பெண்களில் மாற்றம் இருக்காது. அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு என்ஜினியரிங் கட் ஆஃப் மார்க்கில் பெரிய சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சின்ன சின்னதாக அங்கங்கே சில சேஞ்சஸ் இருக்கலாமே தவிர்த்து பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருக்காது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இதையெல்லாம் தாண்டி நிறைய பேர்த்துக்கு வந்து மார்க்கில் சேஞ்சஸ் வருது, சென்டம் நோக்கி போகிறாங்க அப்படின்னா அப்போ கொஞ்சம் பாதிப்பு இருக்கலாம். பட் பொதுவாக கடந்த ஆண்டுகளை உற்று நோக்கும்போது நமக்கு இந்த +2 ரீவேல்யூஷன் ரிசல்ட்னால பெரிய கட் ஆஃப் சேஞ்ச் இருக்காது அப்படின்னு தான் தெரிய வருது. தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.